விலை கொண்டாந்து விற்கிறாங்க சொல்ல கிடையாது. மீன் எல்லாத்துக்கும் அந்த தலை நல்லா வியாபாரம் ஆயிடுச்சு. அது நம்ம தலை நீ பார்க்கலையா? இதில் கலவந்தலை தான் உட்காந்து இன்னொன்று கற்றுக்கோ. அது இருக்கு இந்த இது எடுத்துக்கோ. ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ அப்டேட் பண்ணுவாங்க. கீழே வர மாதிரி கரெக்டாக வாங்கணும்பா. வாங்க போ. ஆமாக்கா கொஞ்சம் பெருசாக கட்டல. வாய் தனியாக சொல்லி மாட்டேன். சரி ஸ்ரீரா கவி நீ இப்போ ஜெய் ஸ்ரீராம் சொன்னல, அவர் வாய் தனியாக சொல்லி போற ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம். இல்ல அவர் சொல்லி போற. ஆமா உடம்பு சரியில்லை. எப்போ கைகள்லாம் நீங்க திருக்கோளூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். வயசாயிடுச்சுப்பா. கம்மிதான் வயசாகும். அவங்க வயசு கம்மிதாங்களா? அவங்க நிறைய சாப்பிடுவாங்கப்பா. கொழுப்பம் ஆகிட்டோம். இப்போலாம் சாப்பிட்றாங்களா தான் தெரியல. மாமா இருக்கிறாருல இவங்க என்ன ஆச்சுன்னா எங்கள் தாத்தா வேறு பக்கத்தான் ஒரே தொல்லியே. இவங்க என்ன ஆச்சுன்னா எங்கள் தாத்தா வேறு பார்த்து அவர் இங்கேயே வந்து இருக்க மாட்டார். அவர் ஊரில் இருக்கிறா? ஏன் நீ நினைக்கிற? எது எது நடக்குமோ விதிப்படி நடக்கும். நம்மளால ஒன்றும் முடியாது. அம்மாவை
பார்க்கறதுக்கு யோசனையாக இருக்குல்ல. அப்புறம்லாம் நான் நினைக்கிற மாதிரி 5 பிள்ளை பெற்று அது அதுவும் அங்கங்கே இருக்குது. ஆனால் அவங்க 2 பேரும் தனியாக தாங்கிறாங்க. இந்த வயசுலேயே அவங்க தனியாக உழ வச்சு சாப்பிட்ற நிலைமை கடவுள் உண்டாகிட்டாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? எங்கள் அப்பா அம்மா தான் நல்லா இருக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா. ஏக்கா நாங்கள் எல்லாமே நல்லா பார்த்துக்குவோம். எங்கள் அப்பா அம்மாவுக்கு அதெல்லாம் எந்த குறையும் கிடையாது. வீடு கட்டி கொடுத்து 10 லட்ச ரூபா போட்டு வீடு கட்டி கொடுத்து 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணி மோட்ரு போட்டு 2 பாத்ரூம் வெஸ்டர்ன் டாய்லெட்டு நார்மல் டாய்லெட் கட்டி டிவி பெரிய டிவிலாம் எடுத்து போட்டு புதுசாக தான் வச்சுருக்குறான். இருந்தாலும் பெற்றவங்களை கூட இருந்து பார்த்துக்கலன்ற கவலை ஒன்றும் இருக்குதுன்றோம். பணம்லாம் அவங்களுக்கு குறைச்சலே கிடையாதுக்கா. 3 பேருமே அண்ணன் தந்தாங்க. 10,000 15,000 கையில் கொடுத்து வச்சுக்கோம். என்ன தேவையை வாங்கிக்கிட்டு அக்கா 2 பேர் தான் போய் பார்ப்பாங்க. ஆனால் நம்மளால போய் பார்க்க முடியாது. பக்கத்துல இருந்து ஓடனா ஒரு நாள் விளையாடுறதாக்குது. மருமகனாக்கா அவங்க நல்லது கெடுத்துக்கு போகிறாங்கல்ல, அப்போ பார்க்குறாங்க. அவங்களையும் குறை சொல்ல முடியல, நம்மளும் இல்லைப்பா. இங்கேருந்து அங்கே போய் அவங்க இன்னும் பார்க்க முடியல உட்காந்து. அதை சொல்கிறேன். அந்த கவலை நிறைய இருக்கு. நாளைக்கு நம்ம புள்ளி இதை தான் நம்மளுக்கு பண்ணுவோம். அதை நினச்சிட்டு ஆண்டாவே என்னது உடல 1-2 கொள்ள தான் போகுது. என்ன பண்ணணும்? அவங்களுக்கு பரவாயில்லையா? போன டக்குனு சாமி தனியாரா? அப்போ நீங்கள் சொல்லி நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு தூங்க சொல்லுப்பா. ஹாஸ்பிட்டலுக்குமே ஊருக்கு படுத்து அந்த சைடை மட்டும் போய் நம்ம ஆட்டை வச்சு பாலம் போய் ஃபோன் பண்ணு. டைம் ஆயிடுச்சா? ஸ்டாப் பண்ணி